ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகேஷ்க்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நீங்க எப்படி ஆண்டி மகேஷ் ஸ்டேஷனுக்கு போக விட்டீங்க? அந்த ஆனந்தி விஷயத்துல என்னைக்கு அவன் ஏன் பேச்ச கேட்டிருக்கான்? போதாததுக்கு அவனுக்கு கொம்பு சீவி விடுற மாதிரி சத்யாவும் இப்ப கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். உங்க அங்கிளும் என்கரேஜ் பண்றாரு. இப்படி எல்லாத்தையும் தாண்டி என்னால இந்த விஷயத்துல என்ன பண்ண முடியும்? இல்லாங்க, இது அப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணணும். அதான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டியே. இதுக்கு மேல என்ன பண்ண போற மித்ரா? மகேஷ், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ ரகுவோட கேஸ வாபஸ் வாங்க சொல்லி ரகு வைஃப தேடி போய் பேசியிருப்ப. யார் உனக்கு அந்த ரைட்ஸ் கொடுத்தது? மகேஷ், இதுல ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு? இது நீ சம்பந்தப்பட்ட விஷயம், நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம். இதனால தேவையில்லாம உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்படி பண்ணேன். உன் மேல எனக்கு கன்சர்ன் இருக்குல்ல மகேஷ்? சின்னு, இது மகேஷ் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, நான் சம்பந்தப்பட்ட விஷயம். அன்பும் ஆனந்தியும் என்னோட கிளைண்ட்ஸ். நீ என்கிட்ட பெர்மிஷன் வாங்காம எப்படி நீயாவே ஒரு முடிவெடுத்து கேஸ வாபஸ் வாங்குறத பத்தி ரகுவோட வைஃப் கிட்ட போய் பேசலாம்? மா, என்னம்மா நீங்களும் புரியாம பேசுறீங்க? இந்த பிரச்சனை எவ்வளவு கிரிட்டிக்கல் ஆனதுன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? இந்த பிரச்சனையால நம்ம கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய கெட்ட பேர் வரும். அதை தாண்டி நம்ம மகேஷ்க்கு தனிப்பட்ட முறையில எதுவும் பிரச்சனை ஆகாதா? அத பத்தி நீ கவலைப்பட வேண்டாம் மித்ரா. இந்த பிரச்சனையில கம்பெனியை பத்தியோ என் பையனை பத்தியோ நீ கவலைப்பட வேண்டாம். என் கம்பெனியில வேலை பார்க்குற ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு அநியாயம் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு நியாயம் வாங்கி கொடுக்கறது தான் என் கம்பெனிக்கு கௌரவமே தவிர என் கம்பெனிக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒதுங்கி இருக்கிறது இல்ல. அந்த பொண்ணோட வாழ்க்கை எப்படி போனா எனக்கு என்னன்னு இருக்கிறது தான் நம்ம கம்பெனிக்கு அவமானம். அங்கிள், நான் என்ன சொல்ல வரேன்னா, எதுவும் சொல்ல வேண்டாம் மித்ரா.